அந்த பெண்மணி தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே தன்னுடைய இளம் வயதிலேயே கணவரை இழந்தவர், தன்னுடைய மகனை ஒரு நோய்க்கு பறிகொடுத்தவர், இன்னொரு மகனை அடுத்த 2 ஆண்டுகளில் விபத்தில் பறிகொடுத்த ஒரு துரதிர்ஷ்டசாலி. ஆனால் பொது வாழ்க்கையில் ஒரு அரசு ஊழியராக தன்னுடைய பணியை தொடங்கி ஆசிரியராகி, பேராசிரியராகி, சட்டமன்ற உறுப்பினராகி, அமைச்சராகி, ஆளுநராகி, இன்றைக்கு இந்திய நாட்டின் முதல் பழங்குடியின பெண் குடியரசு தலைவராக உயர்ந்திருக்கிற உழைப்பாளி. அவரினுடைய பெயர் திரௌபதி முர்மு அவர்கள். மாண்புமிகு குடியரசுத் தலைவர், நம்முடைய நாட்டின் முதல் குடிமகள் திரௌபதி முர்மு அவர்கள். சார், அவரினுடைய சொந்த வாழ்க்கையில் நிகழ்ந்த அதிர்ஷ்டமின்மைக்கு அவர் காரணமில்லை. ஆனால் அவருடைய பொது வாழ்க்கையில் அவர் ஒவ்வொரு உயரமாக முன்னேறியதற்கு அவரினுடைய உழைப்பு மட்டும்தான் காரணம் என்று சொன்னால், அந்த உழைப்பு தான் வாழ்க்கையின் வெற்றிக்கு தேவை என்று சொல்றோம். சார், இந்த அதிர்ஷ்டத்தை நம்பி தான் லாட்டரின்னு ஒரு கலாச்சாரம் நம்முடைய ஊர்ல இருந்தது. அந்த அதிர்ஷ்டத்தை நம்பி எத்தனை குடும்பங்கள் இங்கு பாடுபட்டதை கருதி தானே நம் 2003 அதை தடை பண்ணோம். சரி, அதுலேயும் ஒரு அதிர்ஷ்டம் இருக்குதான்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் அந்த லாட்டரி டிக்கெட் அடித்து பணக்காரர் ஆனவர்கள் உண்டு. ஆனால் அந்த பணத்தை முதலீடாக்கி வாழ்க்கையில் முன்னேறியவர்கள் எத்தனை பேர் உண்டு? ஆக ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைத்தாலும் அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு உழைப்பு தேவை. சார், ஒரு அழகான வரி சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்கு. ஒரு பணம் உங்களை சுதந்திரமானவனாக மாற்ற வேண்டுமே தவிர பணக்காரனாக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று எழுதியிருப்பார். அதிர்ஷ்டத்தால் வருகிற பணம் உங்களை பணக்காரனாக வேண்டுமானால் மாற்றலாம். உழைத்து நீங்கள் பெறுகிற பணம் மட்டும்தான் உங்களை சுதந்திரமானவராக மாற்றும். எதிரணியிலிருந்து வந்த ஐயா அவர்கள் ஒரு பாடலை சொன்னாங்க. டிஎம்எஸ் அவர்களுடைய ஒரு பாடல் வரிகள் உண்டு. நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கழித்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். அல்லும் பகலும் சிறு கல்லா இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அழுத்து கொண்டார். விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார், குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார் என்று எழுதியிருந்தாரே சொன்னார். அதிர்ஷ்டத்தை நம்பி ஏமாந்து போவதை விட உழைப்பை நம்பி உயர்வதுதானே வாழ்க்கையில் முக்கியம். அந்த பாட்டு கேளுங்க ஐயா. சார், வாழ்க்கையில் உயர்வதற்கான மிக முக்கியமாக நாம் கருதுவது நம்முடைய முன்னோர்களும் நம்முடைய வரலாறும் நமக்கு சொல்லிக் கொடுத்தது கல்வி. அந்த கல்வி வெறும் அதிர்ஷ்டத்தினால கிடைச்சிடுமா? அதற்கு சான்றாய் நம்முடைய மாவட்ட தலைவர், ஆட்சித்தலைவர் முன்ன அமர்ந்திருக்கார் இல்லையா? அதிர்ஷ்டத்தை நம்பி எக்ஸாம் அன்னைக்கு போய் கரித்துண்டை எடுத்து அவனோட எக்ஸாம் நம்பரை